நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு கடினமாகிறது. இது ஒரு முரண்பாடாகத் தோன்றுகிறதா? ஏனென்றால் அது அப்படித்தான். நாம் அனைவரும் அமைதியான, எளிமையான, கட்டுப்பாடான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய முயற்சிகள் பெரும்பாலும் அதிக மன அழுத்தத்தையும் விரக்தியையும் குழப்பத்தையுமே கொண்டு வருகின்றன. ஏனென்றால் நீங்கள் தவறான விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். இந்த வீடியோவில் ஸ்டோயிக் தத்துவஞானி எபிக்டெட்டஸின் ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை நாம் பார்க்கப் போகிறோம். இது உங்கள் கவனத்தை ஒரே ஒரு விஷயத்தின் மீது திருப்பும். அந்த ஒரு விஷயம் உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பது. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். இதை புரிந்து கொள்பவர்கள் உணர்ச்சி ரீதியான புயல்களுக்கு மத்தியில் பாறையைப் போல உறுதியாக நிற்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையின் அலைகளால் அங்கும் இங்கும் அடித்துச் செல்லப்படுகிறார்கள். நீங்கள் எப்போதாவது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்து தோற்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த 1% ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியத்தை வெளிக்கொணர்வோம். நவீன உலகில் வாழும் ஆணின் வாழ்க்கை ஒரு போர்க்களம். சமூக ஊடகங்களிலிருந்து வரும் முடிவில்லாத அறிவிப்புகள், வேலையில் இருக்கும் அழுத்தம், உறவுகளில் ஏற்படும் எதிர்பார்ப்புகள், பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, இவை அனைத்தும் நம் கவனத்தையும் சக்தியையும் சிதறடிக்கின்றன. நாம் எப்போதும் எதிர்வினையாற்றிக் கொண்டே இருக்கிறோம். ஒரு மின்னஞ்சலுக்கு, ஒரு குறுஞ்செய்திக்கு, அடுத்த செய்திக்கு. நம்முடைய மன அமைதி நம் கைகளை விட்டு பறிக்கப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க பதவி உயர்வு வேண்டும், சரியான துணை வேண்டும், அதிக பணம் வேண்டும் என்று நினைக்கிறோம். இவை அனைத்தும் வெளிப்புற காரணிகள். இவை நம்முடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இல்லை. இந்த வெளிப்புற விஷயங்களை நாம் துரத்தும் போது நம்முடைய உள் அமைதியை இழக்கிறோம். இதுதான் இன்றைய ஆணின் மிகப்பெரிய சவால். அவன் தன் சக்தியின் மூலத்தை தனக்கு வெளியே தேடுகிறான். ஆனால் உண்மையான சக்தி, அசைக்க முடியாத சக்தி அவனுக்கு உள்ளேதான் இருக்கிறது. எபிக்டெட்டஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை புரிந்து கொண்டார். ஒரு அடிமையாக பிறந்த அவர் மனதளவில் பேரரசர்களை விட சுதந்திரமானவராக இருந்தார். எப்படி? அதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். கட்டுப்பாட்டின் இருமை. இதுதான் அந்த மயக்கருத்து. ஸ்டோயிக் தத்துவத்தின் அடித்தளம் இதுதான். எபிக்டெட்டஸ் உலக 2 பகுதிகளா பிரிக்கிறாரு. ஒன்னு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விஷயங்கள், மற்றொன்னு நம்மளுடைய கட்டுப்பாட்டில இல்லாத விஷயங்கள். இது ரொம்ப எளிமையா தோணலாம், ஆனால் இதுதான் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய உண்மை. நம்முடைய கட்டுப்பாட்டில என்ன இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தீர்ப்புகள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய செயல்கள். சுருக்கமாகச் சொன்னால் நம்முடைய உள் உலகம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை எவை? மற்றவர்களின் கருத்துக்கள், நம்முடைய உடல் நலம், முழுமையாக அல்ல, நம்முடைய செல்வம், சமூகத்தில் நம்முடைய நிலை, காலத்தின் ஓட்டம், உலகில் நடக்கும் நிகழ்வுகள், அதாவது நம்முடைய வெளி உலகம். 99% மக்களின் துன்பத்திற்கு காரணம் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதுதான். அவர்கள் தங்கள் சக்தியை வீணடிக்கிறார்கள், விரக்தியடைகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆனால் சக்தி வாய்ந்த ஆண் தன் கவனம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் மீது மட்டுமே செலுத்துகிறான். இதை ஒரு நடைமுறை உதாரணத்துடன் பார்ப்போம். நீங்கள் ஒரு முக்கியமான வேலை நேர்காணலுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் தாமதமாகிவிடக் கூடாது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் வழியில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல். இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் என்ன? போக்குவரத்து நெரிசல், மற்ற ஓட்டுநர்களின் நடத்தை, சிக்னல் மாறும் நேரம். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் என்ன? இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்பது. நீங்கள் கோபப்படலாம், கத்தலாம், காரின் ஹாரனை அழுத்தலாம். இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமே தவிர போக்குவரத்து நகரப்போவதில்லை. இது சக்தியை வீணடிக்கும் செயல். அல்லது நீங்கள் ஸ்டோயிக் அணுகுமுறையை எடுக்கலாம். நான் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் என் மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து அமைதியான இசையை கேட்கலாம் அல்லது ஒரு பாட்காஸ்டை கேட்கலாம். நீங்கள் நேர்காணல் செய்பவருக்கு அழைத்து நிலைமையை விளக்கலாம். இதுதான் உண்மையான கட்டுப்பாடு. சூழ்நிலையை அல்ல, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துவது. உங்கள் மனதை ஒரு கோட்டையாக கற்பனை செய்து பாருங்கள். இந்த கோட்டைக்கு உள்ளே இருப்பது மட்டுமே உங்கள் ராஜ்யம். வெளியே நடப்பது எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. வானிலை,
எதிரிகளின் தாக்குதல்கள், வெளி உலகக் குழப்பங்கள் இவையெல்லாம் கோட்டைக்கு வெளியே நடக்கின்றன. உங்கள் வேலை கோட்டையின் சுவர்களை வலுவாக வைத்திருப்பது. கோட்டையின் கதவுகளை எப்போது திறக்க வேண்டும், எப்போது மூட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். கோபம், பொறாமை, கவலை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வெளியே இருந்து வரும் எதிரிகள் போல. நீங்கள் கதவை திறந்து அவற்றை உள்ளே விட்டால் அவை உங்கள் ராஜ்யத்தை அழித்துவிடும். ஆனால் நீங்கள் கதவுகளை மூடி உங்கள் உள் அமைதியை பாதுகாத்தால் வெளியே என்ன நடந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். சக்தி வாய்ந்த ஆண் தன் மனக்கோட்டையின் தளபதி. அவன் எந்த எண்ணங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எவற்றை வெளியே நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறான். அவனுடைய உள் உலகம் வெளி உலகக் குழப்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை. மற்றவர்களின் கருத்துக்கள். இது நவீன மனிதனை அடிமைப்படுத்தும் மிகப்பெரிய சங்கிலிகளில் ஒன்று. நாம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுகிறோம். சமூக ஊடகங்களில் எத்தனை லைக்குகள் வந்தன? நம்முடைய முதலாளி நம்மை பாராட்டினாரா? நம்முடைய நண்பர்கள் நம்மை மதிக்கிறார்களா? எபிக்டெட்டஸின் பார்வையில் மற்றவர்களின் கருத்துக்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் முற்றிலும் இல்லை. அது அவர்களுடைய மனதில் நடக்கும் ஒரு செயல். அதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிப்பது காற்றின் திசையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதைப் போன்றது. நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் உங்களை விமர்சிப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சிலர் உங்களை சந்தேகப்படுவார்கள். நீங்கள் இதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த விமர்சனங்கள் உங்களை எப்படி பாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். உங்கள் சுயமதிப்பு மற்றவர்களின் பாராட்டுகளையோ அல்லது விமர்சனங்களையோ சார்ந்து இருக்கக்கூடாது. அது உங்கள் செயல்களையும் உங்கள் குணத்தையும் சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான சுதந்திரம். ஸ்டோய்சிசம் என்றால் உணர்ச்சிகளற்ற மரக்கட்டையாக இருப்பது என்று ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. இது முற்றிலும் தவறு. ஸ்டோயிக்குகள் உணர்ச்சிகளை அடக்குவதில்லை. அவர்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சிகளை 2 வகையாக பிரிக்கிறார்கள்: ஆரோக்கியமான உணர்ச்சிகள் மற்றும் ஆரோக்கியமற்ற உணர்ச்சிகள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்றவை ஆரோக்கியமானவை. ஆனால் கட்டுக்கடங்காத கோபம், பொறாமை, பயம் போன்றவை ஆரோக்கியமற்றவை. ஏனென்றால் அவை தவறான தீர்ப்புகளிலிருந்து உருவாகின்றன. அதாவது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படும்போது. உதாரணமாக, ஒரு உறவு முறிந்து போகிறது. நீங்கள் வருத்தப்படுவது இயற்கை. ஆனால் அந்த வருத்தம் நான் அவை இல்லாமல் வாழவே முடியாது என்ற தவறான தீர்ப்பிலிருந்து வந்தால் அது உங்களை அழித்துவிடும். ஸ்டோயிக்: நான் இந்த உறவை விரும்பினேன், ஆனால் அது என் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்போது என் கட்டுப்பாட்டில் இருப்பது இந்த அனுபவத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வருகிறேன் என்பதுதான் என்று சிந்திப்பான். உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளைப் பற்றி சிந்திப்போம். ஒரு வெற்றிகரமான தொழில்முனைவோர் ஆக வேண்டும் அல்லது ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். இங்கே கூட கட்டுப்பாட்டின் இருமை பொருந்தும். இலக்கின் முடிவு, அவுட்கம், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்கலாம், ஆனால் சந்தையின் நிலைமை, போட்டியாளர்கள், பொருளாதாரச் சூழல் போன்றவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. நீங்கள் எவ்வளவு கடினமாக பயிற்சி செய்தாலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவது உங்கள் கையில் இல்லை. ஆனால் அந்த இலக்கை நோக்கிய உங்கள் செயல்முறை, ப்ராசஸ், உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் தினமும் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கிறீர்கள், எவ்வளவு ஒழுக்கத்துடன் பயிற்சி செய்கிறீர்கள், உங்கள் திறமைகளை எப்படி மேம்படுத்துகிறீர்கள், இவை அனைத்தும் உங்கள் கையில். சக்தி வாய்ந்த மனிதன் முடிவை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்முறையின் மீது தன் முழு கவனத்தையும் செலுத்துகிறான். அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிறந்ததை கொடுக்கிறான். வெற்றி என்பது ஒரு போனஸ். அவனுடைய உண்மையான வெற்றி அவன் தன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களை சிறப்பாகச் செய்வதில்தான் இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பது. இதுதான் மன அமைதியின் திறவுகோல். நம்முடைய பெரும்பாலான ஏமாற்றங்கள் நம்முடைய யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகளிலிருந்து வருகின்றன. என் நண்பன் எனக்கு உதவ வேண்டும், என் முதலாளி என் திறமையை அங்கீகரிக்க வேண்டும், வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் மீது நீங்கள் வைக்கும் எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது நீங்கள் கோபமும் வருத்தமும் அடைகிறீர்கள். ஸ்டோயிக் அணுகுமுறை என்னவென்றால், வெளி உலகத்திடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது.
ஆனால் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பது. அதாவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாக நடக்க வேண்டும். உங்கள் செயல்களுக்கு நீங்கள் முழு பொறுப்பேற்கிறீர்கள், ஆனால் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள உங்கள் எதிர்வினையை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். இது உங்களை ஏமாற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கவசம். அமோர் ஃபாத்தி, உங்கள் விதியை நேசியுங்கள். இது ஸ்டோய்சிசத்தின் ஒரு உச்சகட்ட கருத்து. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும், நல்லதையும் கெட்டதையும், அது நடக்க வேண்டியதுதான் என்று ஏற்றுக்கொள்வது. இது ஒரு செயலற்ற நிலை அல்ல. ஓ, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சோம்பேறியாக இருப்பது அல்ல. மாறாக இது ஒரு தீவிரமான ஏற்றுக்கொள்ளுதல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் வருகிறது, ஒரு தோல்வி ஏற்படுகிறது. நீங்கள் அதை பற்றி புகார் செய்வதை விடுத்து, சரி, இது நடந்துவிட்டது, இப்போது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும், இந்த சூழ்நிலையை எனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும் என்று கேட்பது. ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். உங்கள் விதியை நீங்கள் வெறுக்கவில்லை, அதனுடன் சண்டையிடவில்லை. நீங்கள் அதை நேசிக்கிறீர்கள், ஏனென்றால் அதுதான் உங்களை வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் ஆக்குகிறது. இதுதான் மனோபாவத்தின் உச்சநிலை. இந்த நிலையை அடைந்த மனிதனை இந்த உலகில் எதுவும் அசைக்க முடியாது. செயல்பூர்வமான பயிற்சி. எதிர்மறை காட்சிப்படுத்தல், நெகட்டிவ் விஷுவலைசேஷன். இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் கருவி. தினமும் காலையில் சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதிக்கும் விஷயங்களை இழந்துவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வேலை, உங்கள் உறவுகள், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உடைமைகள். இது உங்களை மனச்சோர்வடையச் செய்வதற்காக அல்ல, மாறாக உங்களிடம் இப்போது இருக்கும் விஷயங்களின் மதிப்பை உணர்வதற்காக. நாம் பல விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அவை நம்மிடமிருந்து பறிக்கப்படும் வரை அவற்றின் அருமை நமக்குத் தெரிவதில்லை. இந்த பயிற்சி உங்களிடம் உள்ளவற்றிற்காக நன்றியுணர்வுடன் இருக்க வைக்கிறது. மேலும் வாழ்க்கையில் எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும்போது அதை எதிர்கொள்ள உங்களை மனதளவில் தயார்படுத்துகிறது. நான் இதை இழக்க நேரிடும் என்று முன்பே யோசித்திருக்கிறேன். இது கடினமானது, ஆனால் என்னால் இதை சமாளிக்க முடியும் என்ற மனநிலையை இது உருவாக்குகிறது. இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு எளிய ஆனால் ஆழமான பயிற்சி. சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம் எப்படி பார்க்கிறோம்? பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு விருப்பமானதை செய்வதற்கான சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஸ்டோயிக்குகளின் பார்வையில் உண்மையான சுதந்திரம் என்பது உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது. நீங்கள் கோபத்தால் கட்டுப்படுத்தப்பட்டால் நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. நீங்கள் பணத்தின் மீதுள்ள ஆசையால் இயக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு உள்நிலை. உங்கள் மகிழ்ச்சி வெளி உலக காரணிகளைச் சார்ந்து இல்லாத போது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நீங்கள் நிறுத்தி உங்கள் உள் உலகத்தை நீங்கள் ஆளும்போது நீங்கள் உண்மையான சுதந்திரத்தை அடைகிறீர்கள். இந்த சுதந்திரத்தை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. சரியான மற்றும் தவறான ஆசைகள். நாம் பல விஷயங்களை விரும்புகிறோம், ஆனால் எல்லா ஆசைகளும் சமமானவை அல்ல. ஸ்டோயிக்குகள் ஆசைகளை இரண்டாக பிரிக்கிறார்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் மீதான ஆசைகள் சரியானவை. உதாரணமாக, நான் ஒரு நேர்மையான மனிதனாக இருக்க விரும்புகிறேன், நான் அறிவை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் தைரியமாக செயல்பட விரும்புகிறேன். இந்த ஆசைகள் உங்கள் கைகளில் உள்ளன. இவற்றை அடைவதிலிருந்து உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் மீதான ஆசைகள் தவறானவை. நான் அந்த பதவி உயர்வை அடைய விரும்புகிறேன், அவள் என்னை விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஆசைகள் நிறைவேறாத போது நீங்கள் துன்பப்படுவீர்கள். சக்தி வாய்ந்த மனிதன் தன் ஆசைகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கிறான். அவன் தன் சக்தியை அடையக்கூடிய அர்த்தமுள்ள தன் கட்டுப்பாட்டில் உள்ள இலக்குகள் மீது செலுத்துகிறான். உங்கள் கருத்துக்களின் சக்தி. 2 பேர் ஒரே சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள். ஒருவர் அதை ஒரு பேரழிவாக பார்க்கிறார், மற்றவர் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். சூழ்நிலை ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டவை. அவர்களுடைய உணர்ச்சிகளும் செயல்களும் அதற்கேற்ப வேறுபடுகின்றன. எபிக்டெட்டஸ் சொல்கிறார்,
நம்மை பாதிப்பது நிகழ்வுகள் அல்ல, அந்த நிகழ்வுகளைப் பற்றிய நம்முடைய கருத்துக்களே. இது ஒரு ஆழமான உண்மை. மழை பெய்வது ஒரு நிகழ்வு. அது நல்லதா கெட்டதா என்பது உங்கள் கருத்தைப் பொறுத்தது. நீங்கள் வெளியே செல்ல திட்டமிட்டிருந்தால் அது கெட்டது. உங்கள் பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் அது நல்லது. நிகழ்வுகளுக்கு இயல்பாக எந்த அர்த்தமும் இல்லை. நாம் தான் அவற்றுக்கு அர்த்தம் கொடுக்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களைக் கட்டுப்படுத்தக் கற்றுக்கொண்டால் உங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தக் கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக் கற்றுக்கொள்வீர்கள். செயல்பூர்வமான பயிற்சி. தீர்ப்புகளை நிறுத்தி வைத்தல். ஒரு நாள் முழுவதும் எந்த ஒரு நிகழ்வையும் நல்லது அல்லது கெட்டது என்று முத்திரை குத்தாமல் கவனிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் சக ஊழியர் ஒரு தவறு செய்கிறார். அவன் ஒரு முட்டாள் என்று தீர்ப்பளிப்பதற்கு பதிலாக அவன் ஒரு தவறு செய்தான் என்று மட்டும் கவனியுங்கள். உங்கள் விமானம் தாமதமாகிறது, இது ஒரு பேரழிவு என்று சொல்வதற்கு பதிலாக விமானம் தாமதமாகிறது என்று மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மனதின் தானியங்கி எதிர்வினைகளை உடைக்க உதவும் ஒரு பயிற்சி. இது நிகழ்வுகளுக்கும் உங்கள் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் உணர்ச்சிகளின் அடிமையாக இல்லாமல் ஒரு புத்திசாலித்தனமான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். இது சுய கட்டுப்பாட்டை வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த வழி. உடல் நலம் மற்றும் உடல். இது ஒரு சிக்கலான பகுதி. நம்முடைய உடல் நலம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஓரளவிற்கு ஆம், ஓரளவிற்கு இல்லை. நாம் என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு உடற்பயிற்சி செய்கிறோம், எவ்வளவு தூங்குகிறோம் என்பது நம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது நம்முடைய பொறுப்பு. ஆனால் மரபணுக்கள், எதிர்பாராத நோய்கள், விபத்துக்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஸ்டோயிக் அணுகுமுறை என்னவென்றால், உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் 100% முயற்சியைச் செய்வது. உங்கள் உடலை ஒரு கருவியாக பார்ப்பது, அதைச் சிறப்பாக பராமரிப்பது. ஆனால் அதன் முடிவை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வது. உங்களுக்கு ஒரு நோய் வந்தால் அதற்காக வருந்துவதை விட, சரி, இப்போது என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது? சிறந்த சிகிச்சையை தேடுவது, மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது, என் மனநிலையை நேர்மறையாக வைத்திருப்பது என்று சிந்திப்பது. உங்கள் முயற்சியை கட்டுப்படுத்துங்கள், முடிவை அல்ல. உறவுகளில் ஸ்டோய்சிசம். உறவுகள் நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதி. ஆனால் அவை பல துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. ஏனென்றால் நாம் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். நம்முடைய துணை, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர் நாம் விரும்பியபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது ஒருபோதும் நடக்காது. அவர்கள் தனிப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய சொந்த எண்ணங்கள் மற்றும் விருப்பங்கள் உள்ளன. ஸ்டோயிக் அணுகுமுறை என்பது உறவுகளில் உங்கள் பங்களிப்பை மட்டும் கட்டுப்படுத்துவது. நீங்கள் ஒரு நல்ல நண்பனாக, ஒரு அன்பான துணையாக, ஒரு பொறுப்பான குடும்ப உறுப்பினராக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆனால் மற்றவர்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பது அவர்களுடைய கட்டுப்பாடு. அவர்கள் உங்களை பாராட்டலாம் அல்லது விமர்சிக்கலாம். அவர்கள் உங்களுடன் இருக்கலாம் அல்லது உங்களை விட்டு விலகலாம். உங்கள் மகிழ்ச்சி அவர்களுடைய செயல்களைச் சார்ந்து இருக்கக்கூடாது. உங்கள் சுயமதிப்பு, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதைச் சார்ந்து இருக்க வேண்டும். செல்வம் மற்றும் வெற்றி. பணம் முக்கியம். ஆனால் அதுவே வாழ்க்கையின் குறிக்கோளாகும்போது அது ஒரு சிறைச்சாலையாக மாறிவிடும். ஸ்டோயிக்குகள் செல்வத்தை வெறுக்கவில்லை. அவர்கள் அதை ஒரு விருப்பமான அலட்சியப் பொருளாக பிரிஃபர்ட் இண்டிஃபரண்ட் பார்த்தார்கள். அதாவது, செல்வம் இருப்பது நல்லது, ஆனால் அது இல்லாவிட்டாலும் உங்கள் உள் அமைதி பாதிக்கப்படக்கூடாது. உண்மையான செல்வம் உங்கள் குணத்தில் இருக்கிறது. உங்கள் நேர்மை, உங்கள் தைரியம், உங்கள் அறிவு. இவற்றை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. பணத்தையும் பதவியையும் துரத்துங்கள், ஆனால் அவை உங்கள் அடிமைத்தனமாக மாறிவிடாதீர்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கடின உழைப்பு மற்றும் நேர்மையான முயற்சி மீது கவனம் செலுத்துங்கள். அதன் விளைவாக வரும் செல்வம் ஒரு கருவி. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அது வராவிட்டாலும் நீங்கள் ஒரு முழுமையான, மதிப்புமிக்க மனிதராகவே இருப்பீர்கள். சவால்களை எதிர்கொள்ளும் மனோபாவம். வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் சவால்களை நம் முன்வைக்கும். பெரும்பாலான மக்கள் சவால்களை ஒரு தடையாக பார்க்கிறார்கள். ஆனால் ஸ்டோயிக்குகள் சவால்களை தங்கள் குணத்தை சோதிக்கும் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். ஒரு தடகள வீரனுக்கு பயிற்சி எப்படி அவசியமோ அதுபோல ஒரு மனிதனுக்கு சவால்கள் அவசியம்.
அவைதான் நம்மை வலிமையாக்குகின்றன. மார்கஸ் அரேலியஸ் சொன்னார், தடைதான் வழி. தி ஆப்ஸ்டிக்கல் இஸ் த வே. உங்கள் வழியில் ஒரு தடை வரும்போது அதை பற்றி புகார் செய்வதை நிறுத்துங்கள். அதற்கு பதிலாக, இந்த தடையை தாண்டுவதற்கு என் எந்த குணத்தை நான் பயன்படுத்த வேண்டும்? என் பொறுமையையா, என் படைப்பாற்றலையா, என் தைரியத்தையா என்று கேளுங்கள். ஒவ்வொரு சவாலும் உங்கள் உள் சக்தியை வெளிக்கொணர ஒரு வாய்ப்பு. தற்காலிகத்தன்மை பற்றிய புரிதல். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நம்முடைய உறவுகள், நம்முடைய உடைமைகள், நம்முடைய வாழ்க்கை கூட தற்காலிகமானதுதான். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது எம்மன் அமைதிக்கு வழிவகுக்கும். நாம் ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு நபரின் மீது பற்று வைக்கிறோம். அவர்கள் நம்மை விட்டு போகும்போது நாம் துன்பப்படுகிறோம். ஸ்டோய்க்குகள் நாம் விரும்பும் எல்லாவற்றையும் ஒரு கடனாகப் பெற்றதாக நினைக்கச் சொல்கிறார்கள். நான் இதை அனுபவிக்கிறேன், ஆனால் இது என்றென்றைக்கும் என்னுடையது அல்ல என்ற மனோபாவத்துடன் இருப்பது. இது அன்பில்லாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. மாறாக, ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக அனுபவிப்பது. ஏனென்றால் அது மீண்டும் கிடைக்காது. இந்த புரிதல் இழப்பின் வலியை குறைத்து நன்றியுணர்வை அதிகரிக்கிறது. இது ஒரு ஆழமான விடுதலை அளிக்கும் கண்ணோட்டம். உங்கள் உள் உரையாடலை கட்டுப்படுத்துங்கள். நாள் முழுவதும் நமக்கு நாமே பேசிக்கொள்கிறோம். இந்த உள் உரையாடல் பெரும்பாலும் எதிர்மறையாகவும் விமர்சனமாகவும் இருக்கிறது. என்னால் இதைச் செய்ய முடியாது, நான் ஒரு தோல்வியாளன், எல்லோரும் என்னைப் பற்றி தவறாக நினைக்கிறார்கள். இந்த எண்ணங்கள்தான் நம்முடைய உணர்ச்சிகளையும் செயல்களையும் தீர்மானிக்கின்றன. ஸ்டோயிக் பயிற்சி என்பது இந்த உள் உரையாடலை கவனித்து அதைச் சரி செய்வது. ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை கூடியன் செய்யுங்கள். இந்த எண்ணம் உண்மையா? இது எனக்கு உதவுகிறதா? இதற்கு பதிலாக நான் என்ன நினைக்கலாம் என்று கேளுங்கள். உங்கள் மனதின் வாயிற்காப்போனாக நீங்கள் இருக்க வேண்டும். அழிவுகரமான எண்ணங்களை தடுத்து ஆக்கப்பூர்வமான பகுத்தறிவுள்ள எண்ணங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்க வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி, ஆனால் இதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு. இறுதியாக, இது ஒரு அறிவுசார் பயிற்சி மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. இதை நீங்கள் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதில் என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது, என் கட்டுப்பாட்டில் என்ன இல்லை என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைக்கும் முன் ஒரு சிறிய இடைவெளி எடுங்கள். உங்கள் கவனம், உங்கள் சக்தி, உங்கள் நேரம் ஆகியவற்றை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்கள் மீது மட்டுமே முதலீடு செய்யுங்கள். மற்றவற்றை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள். இதை நீங்கள் செய்யத் தொடங்கும்போது ஒரு வியக்கத்தக்க மாற்றம் நடக்கும். உங்கள் கவலைகள் குறையும், உங்கள் மன அமைதி அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை உயரும். நீங்கள் சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படும் ஒரு சருகு அல்ல. நீங்கள் உங்கள் விதியின் மாஸ்டர், உங்கள் ஆன்மாவின் கேப்டன். இந்த சக்தி உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது. அதைத் திறப்பதற்கான திறவுகோல் கட்டுப்பாட்டின் இந்த எளிய ஆனால் ஆழமான தத்துவத்தில்தான் உள்ளது. ஆக, நாம் கண்டறிந்த ரகசியம் இதுதான். கட்டுப்பாட்டின் உண்மையான சக்தி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதில் இல்லை. மாறாக, எதை கட்டுப்படுத்த வேண்டும், எதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என்பதை பிரித்தறிவதில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் உள் உலகம். உங்கள் எண்ணங்கள், உங்கள் தீர்ப்புகள், உங்கள் செயல்கள். இதுவே உண்மையான சக்தி. இதுவே உண்மையான சுதந்திரம். இனி நீங்கள் சூழ்நிலைகளின் கைதி அல்ல, உங்கள் மனதின் பேரரசர். இந்த சக்தியை உணருங்கள். அது உங்களுள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இது போன்ற உங்கள் மனதை வலிமையாக்கும் உள்ளடக்கத்திற்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முதல் பகுதி எது? கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ அங்குதான் உங்கள் சக்தி பாய்கிறது. அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள்.